ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட டேனியல் பாலாஜி அவர்கள் இறந்துட்ட நிலையில் அவரை பற்றி சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தாலும் முக்கியமாக ஒரு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க விஷயம் என்னென்னா, அவர் கட்டி கொடுத்த கோவில் பற்றி அந்த ஊர் மக்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்க நெய்பர்ஹுட்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருமே ரொம்பவே அமேசிங்கான விஷயங்கள்லாம் ஸ்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒரு மிக முக்கியமான விஷயம், அங்கே இருக்க ஆச்சரியத்துக்குரிய சொன்ன விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட என்ன ஏது அப்படின்றத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் டேனியல் பாலாஜி அவர்கள் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துட்டார் அப்படின்ற செய்தி நமக்கு நல்லாவே தெரியும். அவரோட சொந்த ஊரில் என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ இருந்துகிட்டு இருக்க ஊரில், அதாவது அங்காளம்மன் கோவில் அப்படின்ற ஒரு கோவிலை அந்த ஊர் மக்களுக்காக கட்டி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கோவில் முதல்ல நார்மலாக இருந்ததாகவும், அந்த கோவிலை அதுக்கப்புறம் இவர் வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப பெரிய அளவில் அந்த கோவிலை அவங்க சூப்பராக அதை இது பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து எல்லாருமே ரொம்பவே மெய் செலுத்து போயிருக்காங்க. ரொம்பவே இறை நம்பிக்கை ஒரு ஆளாக இருக்கவே அந்த கோவிலை பார்த்து ரொம்பவே பக்குவமாக செதுக்கி அந்த கோவிலுக்கு எதனா ஒன்றுனா அது ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரியும் பதிவு பண்ணியிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலில் அந்த ஊர் மக்கள் ரொம்பவே இவருக்கு நன்றி கூறிட்டு அந்த கோவிலை வழிபட்டு வந்துட்டு இருக்கும்போது, எல்லாருக்கூடையுமே அந்த கோவிலில் இருக்கும்போது ரொம்பவே சூப்பராக பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாராம். கடைசியாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலில் எப்பயுமே அணையா தீபம் அப்படின்றத ஒன்று ஏற்றி வச்சுருப்பாங்களாம். அந்த கோவிலில் எப்பயுமே அந்த தீபம் எரிச்சிக்கிட்டே இருக்குமாம். திடீர்னு அந்த தீபம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா அணைஞ்சிருச்சு. அதை பார்த்தோன்னே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. என்ன இது ஒரு அசம்பாவிதம் நடக்க போதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்துட்டு இருந்துட்டு நிலையில் அடுத்த ஒரு 1 ஹவரில் ஃபோன் கால் வருதாம். இந்த மாதிரி டேனியல் பாலாஜி அவர்கள் உயிரிழந்துட்டார் அப்படின்னு சொல்லி. யாருக்குமே நம்ப முடியல. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு யாருக்கும் ஒன்றும் புரியல. அப்புறம் எல்லாருமே ரொம்பவே பயந்து போய் என்னாச்சுன்னு கேட்கும்போது தான் இந்த மாதிரி மாரடைப்பு அவர் உயிரிழந்துட்டார் அப்படின்ற செய்தி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த கோவிலில் அவர் வரப்போகிறது இல்லை, அந்த கோவிலில் அவர் பூஜை பண்ண போகிறதில்லன்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த கோவில் எதுக்காக கட்டி கொடுத்தீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கட்டும். நிறைய பேர் கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு கடவுள்னால் ரொம்பவே பிடிக்கும். எனக்கு நான் என்னோட பெத்த அம்மாவாக நான் அங்காள பரமேஸ்வரியாக பார்க்குறேன். ஸோ அந்த அம்மாவுக்கு நான் வீடு இல்லாமல் விட்டால் எப்படி, அந்த அம்மாவுக்கு ஒரு வீடு கட்டி தரணும். ஸோ அந்தால வீடாக நான் கோவில் கட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிட்டு இருப்பாராம். இன்னும் நிறைய கோவில் கட்டி கொடுக்கணுன்ற ஆசை எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் மக்களுக்கு நிறைய செய்யணுன்ற ஆசையும் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அந்த ஊரில் இருக்க நிறைய குழந்தைகளுக்கு அவர் ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து மொத்தமே கட்டி கொடுத்துருக்காரு. எப்போ அந்த ஊருக்கு வந்தாலுமே எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு ரொம்ப சிரிச்சுட்டு போயிட்டு இருப்பாராம். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகளை எப்பயாவது பார்த்தாங்க அப்படின்னா அப்படியே கையோடு கூட்டு போய் ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்து அவங்க அலங்காரம்லாம் பண்ணி அழகாக கூப்பிட்டு வருவாராம். அந்த கோவிலில் எப்பவுமே பூஜை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே சாமி வரும் அப்படின்ற மாதிரி அவங்க தெருமக்கள் எல்லாமே சொல்லிட்டு இருந்துக்கிறாங்க. அவர் இல்லைன்றதை என்னால் நம்ப முடியல. அவர் ஆத்மா இப்போ வரைக்கும் அந்த கோவிலுக்குள்ளேயே இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருக்கிட்டையுமே மறுபடியும் பேச அவர் ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஊர் மக்கள் ரொம்ப கண்ணீர் மல்க எமோஷனலாக பேசியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.